டிக்டாக்ல இருக்கும் அன்பு உள்ளங்களுக்கு இனிய வணக்கம். மீண்டும் உங்கள் சங்கீதா. இன்றைக்கி சங்கீதா ஒரு அற்புதமான விஷயத்தை பற்றி பேச போகிறேன். ஒரு நிமிஷம் எல்லாமே காது கொடுத்து கேளுங்க. ஆடி அமாவாசைனா என்ன அப்படின்னு, ஆடி அமாவாசையோட பலன்களை பற்றியும் நீங்கள் செய்யக்கூடாத சில காரியங்களை பற்றியும் அம்மா பேச போகிறேன். ஒரு முக்கியமான விஷயம் அதுக்குள்ளே இருக்குது. இந்த ஆடி அமாவாசை வந்து எப்பயுமே நமக்கு வராது. இந்த வருஷம் ஆடியில் அமாவாசை வந்திருக்கு. ஆடின்றது தெய்வத்துக்கு ரொம்ப உகந்த மாதம் இல்லையா? ஸோ அதனால் இந்த ஆடி அமாவாசையில் நீங்கள் வந்து அடுத்த வருஷம் இந்த ஆடி அமாவாசை வரும்னு கேட்டிங்களா? வராது. வருமா வராதுன்னு கடவுளுக்கு தான் தெரியும். அப்போ இந்த வாழ்க்கையில் அமாவாசைன்றது ரொம்ப முக்கியம். அதுவும் இந்த ஆடி அமாவாசை அப்படின்றது ரொம்ப 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 அற்புதமான ஒரு விஷயம். மக்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிக்கக்கூடிய நிறைய விஷயம் இதுலக்குள்ளே இருக்குது. இந்த ஆடியில் நம்ம என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, நிறைய பேர் எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணி கேட்குறீங்க. சங்கீதா ஆடியில் எதை செய்யலாமா, நான் தர்ப்பணம் வைக்கணும். அதாவது நிறைய பேர் என்ன கேட்குறீங்க அப்படின்னா, எள்ளும் தண்ணி இறைச்சி எங்கள் முன்னோர்களுக்கு, எங்கள் அம்மா அப்பா இறந்து போனவங்களுக்கு வந்து நான் பிண்டம் வைக்கணும், நான் எள்ளை வந்து போட்டு வாசலில் வந்து அந்த தண்ணியை ஊற்றுவேன் அப்படின்னு கேட்குறீங்க. அது கேட்கும்போதுமே நீங்கள் வந்து நிறைய பேர்த்துக்கிட்ட போய் கேட்டுட்டு, இல்லை சில ஐயருங்கிட்ட கேட்டுட்டு நீங்கள் இதை செய்யணும். நீங்கள் சொந்தமாக வந்து எள்ளும் தண்ணியும் இறைச்சி அமாவாசைக்கு இறந்து போனவங்களுக்கு வந்து அந்த பரிகாரம் நீங்கள் செய்கிறதே முற்றிலுமே சரியான தப்பு. அது ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, அதாவது வீட்டில் யாரோ தாத்தா பாட்டி இறந்துட்டாங்க, யாரோ வயசானவங்க இறந்துட்டாங்கன்னா, அந்த ஆத்மா சாந்தி அடைகிறதுக்காக கருமாதிக்கு ஈமச்சடங்கு செய்கிறதுக்காக ஐயருக்கு தான் தெரியும் அதோட வழிமுறைகள் எப்படின்ட்டு. அதாவது அந்த ஆத்மா வந்து ஒரு வருஷத்துக்கு சாப்பிடக்கூடிய அந்த சாப்பாடு தான் பிண்டம். ஒரு 3 நெல் உருண்டை வந்து வச்சு, எள்ளு உருண்டை வச்சு அதில் வந்து அந்த ஈமச்சடங்கு செய்வாங்க கடைசியாக. அதை வந்து அந்த ஆத்மா வந்து என்ன நன்மை தீமை என்ன பாவங்களும் செஞ்சிச்சோ அப்படின்னு சொல்லி அந்த அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த ஐயருக்கு செய்யக்கூடிய ஒரு பூஜை. நீங்கள் எப்படி வந்து இப்போ அமாவாசைக்கு வந்து எள்ளும் தண்ணி இறைச்சி நீங்கள் வந்து செய்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ சப்போஸ் அதுவே நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய தப்பு. அமாவாசைக்கு எள்ளும் தண்ணி இறைச்சி இந்த பிண்டத்தை வந்து வீட்டு வாசலில் வைக்கிறது, அந்த மாதிரி செய்யாதீங்க. இன்னும் சில விஷயங்கள் இருக்குது, நான் சொல்லணும் கொஞ்சம் ஆழமாக தான் போனோம். சரி, அமாவாசையில் வந்து நம்ம செய்யக்கூடியாத ஒரு பெரிய பாவம். இன்றைக்கி நிறைய பேர்த்துக்கு வந்து அது தெரியல. மேபி அது தெரியலையா, நம்மளுக்கு சொல்லி கொடுக்கலையான்றது மேபி எனக்கு தெரியல. ஆனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை தெரிஞ்சுக்கணும். அமாவாசையில் ஒரு தீட்டு நிறையா பேர் வந்து அதை செய்கிறீங்க, அந்த பாவ செயலை செய்கிறீங்க. அதை சுட்டி காட்டுறது தான் இன்றைக்கி நான் வந்து இந்த டிக்டாக்கே உங்களுக்கு செய்கிறேன். ஏன்னா ஆடி அமாவாசை தெய்வத்துக்கு உகந்த நாள் இல்லையா? அது என்ன அந்த தீட்டு சங்கீதம் என்னமோ சொல்கிறாங்களா, பயமுத்திரமே சொல்கிறாங்களா அப்படின்னு பார்த்தீங்களா? அதுதான் உண்மை. அந்த ஆடி அமாவாசையில் வந்து சில பேர் இந்த புதுசாக கல்யாணம் பண்ணவங்கள இந்த வீடியோவை நீங்கள் பவர் பண்ணுங்கள். புதுசாக கல்யாணம் பண்ணவங்க, இல்லை கணவன் மனைவியோ காதலன் காதலியோ அமாவாசையில் கணவன் மனைவி வந்து செக்ஸ் வச்சுக்கவே கூடாது. அப்படி நீங்கள் வந்து தாம்பத்தியத்தில் ஒன்று சேர்றீங்க அப்படின்னு சொன்னீங்களா, நீங்கள் வாழ்க்கையில் வரும் செல்வ செழிப்பாகவே இருக்க முடியாது. சரியான கஷ்டங்களும் பாவங்களும் பாரங்களும் தரித்திரத்துங்களை மட்டுமே வந்து நீங்கள் வந்து அந்த கடந்து போகிற ஒரு சூழ்நிலை இருக்கும். காரிய தடைகளும் உங்களுக்கு நிறையா வரும். இது நம்மளுக்கு யாரும் சொல்லி கொடுக்கலையோ, இல்லை நமக்கு தெரியாத ஒரு செயலாக கூட இருக்கலாம். மேபி இந்த தப்பை இந்த ஆடி அமாவாசையில் வந்து செய்யாதீங்க. ஏன்னா சந்திரனும் சூரியன் ஒரு கூட்டில் வர்றதுனால, ஒரு கோட்டு வந்து அதில் வர்றதுனால அந்த நாள் வந்து நம்மளுக்கு ரொம்ப விசேஷமாக இருக்கும். அதாவது எப்படி பார்த்திங்களா, சித்தர்கள், குருமார்கள், ரிஷிமார்கள் இவங்க எல்லாமே வந்து சக்தி அடைஞ்சு முத்தி அடைஞ்சு நிறைய குருமார்கள் தியானத்தில் இருப்பாங்க. அதுவும் இப்போ நீங்கள் இந்த தடவை பார்த்தீங்களா, நம்மளுக்கு வந்து கரகணம் வருது இல்லையா, அது வந்து அதுவும் இருக்கிறனால ஸோ நம்ம வந்து இந்த அமாவாசை ரொம்ப ரொம்ப அற்புதமாக நல்ல செயலுக்கு ரொம்ப விசேஷமாக நீங்கள் வந்து இதை பயன்படுத்துங்க. இன்றைக்கி நிறைய பேர் வந்து எவ்வளோ பிரச்சனைக்குள்ளே, காரிய தடைகளுக்குள்ளே இருக்கீங்க, போராட்டத்துக்குள்ளே இருக்கீங்க, கஷ்டத்துக்குள்ளே இருக்கீங்க, எப்பயுமே தருத்தரத்துக்குள்ளே இருக்கீங்க, நான் வெளியே வரவே முடியல அப்படிலாம் நிறைய பேர் நிறைய விஷயம் சொல்கிறீங்கள. முடிஞ்ச அளவுக்கு இந்த ஆடி அமாவாசையில் சில காரியங்களை செஞ்சு, சில பூஜைகளை செஞ்சு உங்களுக்குள்ளே இதை வெளிப்படுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். சரிங்களா? இன்னுமே இந்த ஆடி அமாவாசையை பற்றி நீங்கள் எப்படி பயன்படுத்திக்கணும், இப்போ போய் நீங்கள் வந்து எள்ளும் தண்ணி இறைச்சி தான் வந்து முன்னோர்களுக்கு வந்து இதெல்லாம் செய்யணும்னு அவசியமே கிடையாது. அப்படி வீட்டில் தாத்தா பாட்டிக்கோ இல்லை அப்பா அம்மா யாரோ இறந்துருந்தாங்கன்னா நீங்கள் வந்து என்ன செய்யுங்க, கோயிலுங்களில் போயிட்டு நீங்கள் நெய் விளக்கு போடுங்க. அதை தர்ப்பணம் கொடுத்து நெய் விளக்கு வந்து நீங்கள் கோயிலுங்களில் செய்யலாம். ஐயருங்களுக்கு தெரியும் இது எப்படி செய்யணும்னு. அந்த பாவ செயலை நீங்கள் வீட்டில் செய்யாதீங்க. சரி, நம்ம முன்னோர்லாம் இறந்து போயிட்டாங்க, அவங்ககிட்ட நம்ம ஒரு ஆசீர்வாதம் வாங்கணும். ரொம்ப எளிமையான ஒரு முறையில் நம்ம சந்தோஷமாக நம்ம இறந்து போனவங்க வந்து நம்மளை ஆசீர்வாதம் பண்ணிட்டு போகணும். அது நம்மளுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் இல்லையா? உங்கள் வீட்டு பாச், அதாவது உங்கள் வீட்டு வெளியே சூரியன் உதிக்கிற இடத்துல வெளியே உங்கள் கேட்டுக்கிட்ட ஒரு சின்ன பரிகாரம் செய்ய போகிறீங்க. ஒரு தாமனத்தட்டை எடுத்துக்கோங்க, அதில் 5 வெத்தலை, 5 பாக்கு, அது மேலே வந்து சந்தனம் குங்குமம். கண்டிப்பாக நீங்கள் சந்தனம் குங்குமம் வைக்கணும் உங்கள் முன்னோர்களை அழைக்கிறதுக்கு. அது உள்ளுக்கு 3 கிளாஸு, ஒரு கிளாஸில் வெள்ளை கிளாஸாக இருக்கணும், அந்த கிளாஸில் தண்ணி வைங்க.
ஒரு கிளாஸில் வந்து சீனி வைங்க, ஒரு கிளாஸில் வந்து மஞ்சள் கரைச்சி வைங்க. இது 3யுமே வச்சு அந்த தட்டை கொஞ்சம் நீங்கள் அலங்காரம் பண்ணிக்கிங்க. எப்படின்னா அமாவாசை பிறக்கிற அந்த இரவு, சரிங்களா, 12ஆம் தேதி பிறக்குதுன்னா 11வது இரவு முடியுது இல்லையா, அந்த டைமில் ஒரு நெய் ஊற்றி ஒரு அகல் விளக்கில் கொளுத்திட்டு சாய்ச்சாலும் இந்த வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்களோ, கணவன் மனைவி பிள்ளைங்க இன்னும் எத்தனை பேர் இருக்கீங்களோ அப்படியே சாய்ச்சாச்சு அந்த வாசப்படியில் விழுந்து உங்கள் முன்னோர்கிட்ட நீங்கள் ஒரு சின்ன பிரார்த்தனை போடுவீங்க. தெரிஞ்சோ தெரியாமையோ அறிஞ்சோ அறியாமலையோ நாங்கள் வந்து எதுவும் தப்புகளை செஞ்சுருந்தா மன்னிச்சுட்டு எங்கள் வாழ்க்கை நல்ல வாழடி வாழையே நாங்கள் நல்லா செல்வ செழிப்பாக இருக்க எங்களை ஆசீர்வதிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட கீழே விழுந்து ஒரு ஆசீர்வாதம் கேட்குறீங்க. இது வந்து நீங்கள் ரொம்ப எளிமையாகவும் பயபக்தியாக செய்யக்கூடிய ஒரு பிரார்த்தனை. அந்த நேரத்தில் அவங்க வீட்டுக்கு வராங்க இல்லையா, கண்டிப்பாக நம்ம முன்னோர்கள் அமாவாசைக்கு தான் வருவாங்க. அதுவும் இந்த ஆடி அமாவாசை ரொம்ப விசேஷமாக இருக்கும். ஸோ அந்த நாளில் நீங்கள் செய்யும்போது முன்னோர்களோட ஆசீர்வாதம் கிடைக்கும். அந்த நாளில் செய்யக்கூடிய காரியங்கள் வந்து நம்ம அதை சொல்லிட்டேன், தப்பான காரியங்கள் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கவே கூடாது, அந்த உறவு இருக்கவே கூடாது. அந்த நேரத்தில் அவங்க நம்மளை ஆசீர்வாதம் பண்ணும்போது இந்தமாரி ஒரு உறவில் இருக்கும்போது அவங்க நம்மளை சாபம் விட்டுட்டு போயிடுவாங்க, நம்மளை வந்து சபிச்சுட்டு போயிடுவாங்க. ஸோ அது நடக்கும். இதை தவிர்த்துக்குங்க. இது வந்து ரொம்ப எளிமையான முறையில் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு பரிகாரம். சரி, இன்னும் நிறைய பேர் கேட்குறீங்க, வீட்டில் வந்து எங்கள் குழந்தைங்க இறந்து போச்சு, 17 18 வயசு இல்லை கை குழந்தைங்க, அந்தமாரி வந்து தாய் தகப்பனுங்க இருப்பீங்க இல்லையா. ஸோ எப்பயுமே அது வந்து நம்மளுக்கு நடக்க மாட்டேங்க. இறப்பும் பிறப்பும் வந்து கடவுளால் நிச்சயிக்கப்பட்டது. அது எங்கே எப்படி நம்மளுக்கு வந்து நடந்துச்சுன்னு நமக்கும் தெரியாது. நடந்துருச்சு, அது கடவுளை தானே முடிவு எடுத்திருக்கணும். ஸோ அதனால் அப்படி ஒரு ஆத்மா வந்து வீட்டில் இறந்துருந்துச்சுன்னா அந்த தாய் வந்து என்ன செய்யணும்னா, சுத்தமாக நீங்கள் அன்ன ஆதாரம் இல்லாமல் சைவமாக நீங்கள் விரதமாக இருக்கணும். 10 மாதம் சுமந்து பெற்றீங்க இல்லையா அவங்க குழந்தைய, அந்த வயத்தை காய போட்டு விரதமாக இருந்து அவங்களுக்கு போய் நீங்கள் ஒரு மொச்ச விளக்கு போடலாம். போட்டுட்டு அன்னைக்கு அமாவாசை அன்னைக்கு மதியம் போல் நீங்கள் என்ன செய்யலாம், ஒரு கொஞ்சம் வெயில் அடங்குற நேரத்தில் நீங்கள் போய்ட்டு பார்த்துருப்பீங்க, அந்த ஆத்மா வந்து நிச்சயமாக கண்டிப்பாக ஏதோ சொல்ல துடிச்சிருக்கும், இல்லை ஒரு எக்ஸ்ரேல இறந்துருக்கும், இல்லை தூக்கு மாட்டி இறந்துருக்கும், இல்லை அவங்க தற்கொலை முயற்சி பண்ணியிருப்பாங்க. அப்போ அந்த ஆத்மா வந்து சரியான வழிமுறையில் வந்து அவங்க ஆத்மா வந்து சாந்தி அடைஞ்சிருக்காது. அப்போ இதுவுமே ஒரு சின்ன பரிகாரம் தான். நீங்கள் என்ன செய்யணுன்னா, உங்கள் குழந்தையோட வந்து நல்லா ஆசீர்வாதம் பண்ணி அந்த ஆத்மா சாந்தி அடையணுன்னா போயிட்டு எங்கேயாச்சும் இந்த குருவிலாம் வச்சுருப்பாங்க பாரு கூண்டுக்குள்ளே, அந்த குருவிங்க போய் ஒரு 5 குருவி வாங்க, பிரபஞ்ச சாட்சியாக வந்து ஒரு 5 குருவி வந்து நீங்கள் வாங்கணும். அதாவது உங்கள் பிள்ளையோட ஆத்மா சாந்தி அடையிறதுக்கு பெத்த தாய், அந்த தாய் அன்றைக்கி சைவமாக விரதமாக இருக்குது, அன்ன ஆதாரம் இல்லாமல் இருக்காங்க இல்லையா, அந்த தாய் கையில் வந்து இந்த குருவியை கொடுத்து நீங்கள் வேண்டிக்கிட்டு, நீர் நெருப்பு வானம் பூமி காற்றுன்னு 5 பஞ்சபூதத்துக்கு சாட்சியாக இன்றைக்கி நானுமே பிரபஞ்சத்தில் தான் இருக்கேன், எரிக்கில் இருக்கேன், இது எல்லா மக்கள் மத்தியில் போய் சேரணுன்றது அம்மா பிரபஞ்சத்தில் இருக்கேன். ஸோ நீங்கள் வேண்டிக்கிட்டு அந்த தாய் வந்து என்னெல்லாம் வேண்டணும் நல்லா வேண்டிக்கிட்டு அந்த 5 குருவியுமே திறந்து விடுங்க, எரிக்கையோடு திறந்து விடுங்க. அது உங்கள் பிள்ளைய ஆசீர்வாதம் பண்ணிட்டு போகும், அந்த ஆத்மா சாந்தியும் அடையும். இதுவுமே ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். அப்படி ஒரு காரியம் நீங்கள் வந்து குருவி திறந்து விட்டு செஞ்சிட்டிங்கன்னு சொன்னால், நீங்கள் செய்யக்கூடாத ஒரு காரியம். எப்பயுமே உங்கள் பிள்ளைங்க நினச்சிட்டு அழுவாதீங்க, நீங்கள் ஒரு தாய் தான். கண்டிப்பாக அந்த புத்திர சோகன்றது இந்த உலகத்திலே யாருக்குமே வரக்கூடாது, நம்மளும் வேண்டிக்குவோம். அது ரொம்ப பாரமான ஒரு விஷயம். அந்த தாயோ தகப்பனோ முடிஞ்ச அளவுக்கு அழுவாதீங்க. அந்த ஆத்மா வந்து சாந்தி அடைச்சு அது மாதிரி பிரிவி எடுக்கட்டும். நம்ம விட்டுரும், மறுபிரிவு எடுக்கட்டும். என்ன அவங்க முன்னுக்கு போயிட்டா நம்ம பின்னால் போகிறோம், அவ்வளோதான். இந்த உலகத்தில் யாருமே வந்து 100 வருஷம் 200 வருஷம் வாழ்ந்துட்டு இருக்க போகிறதில்ல இல்லையா. எல்லாருமே இந்த உலகத்தில் எதுவுமே நம்மளுக்கு நிச்சயம் இல்லை. செய்கிற புண்ணியமும் தர்மம் மட்டும்தான் நிச்சயம். மனசை நீங்கள் தேத்திட்டு அதையும் கடந்து வந்துடுங்க. நீங்கள் ஒவ்வொரு நாள் அழுவும் போது அந்த அந்த ஆத்மா வந்து சாந்தி அடையாது. இந்த அமாவாசையோட ஆடி அமாவாசையை இன்னும் நிறைய பேர் வந்து சரிம்மா நாங்கள் வந்து ஆடி அமாவாசையில் என்ன செய்யணும், இதை எப்படி ஆடி அமாவாசை வந்து கொண்டு போகணுன்னா, சைவமாக இருந்து அம்மனுக்கு நீங்கள் என்ன செய்யலாம்னா ஒரு படையல் போடலாம். அம்மனுக்கு வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் சைவமாக சமைச்சு நீங்கள் ஒரு படையல் போடும்போது அது இன்னுமே விசேஷமாக இருக்கும். அது வந்து இருக்கக்கூடிய மனிதர்கள் இப்போ வீட்டில் எல்லாருமே இருக்கும் இல்லையா, நான் வந்து ஆடி அமாவாசை வந்து நான் எப்படி செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க வந்து என்ன செய்யுங்க, நீங்கள் சைவமாக இருந்து உங்கள் வீட்டு அம்பாளுக்கோ உங்கள் குலதெய்வத்துக்கு வந்து நீங்கள் பூஜை பண்ணுங்கள். உங்கள் குலதெய்வத்துக்கு நீங்கள் பூஜை பண்ணும்போது தான் அது இன்னுமே சிறப்பாக இருக்கும். அமாவாசையில் நம்ம குலதெய்வம் வந்து நம்ம எவ்வளோ தெய்வத்தை, இப்போ முருகன் எடுத்துக்கங்க, நம்ம கட்டணையம்மா இருக்கட்டும், காளியம்மாவாக இருக்கட்டும், இவங்க எல்லாமே வந்து சாட்சால் எடுத்துங்க நம்ம இஷ்ட தெய்வம். குலதெய்வம் மட்டும்தான் நம்மளை வழி நடத்தக்கூடிய ஒரு தெய்வம். அந்த நாளில் சைவமாக இருந்து, நான் ஏற்கனவே சங்கீதா வந்து குலதெய்வத்தை தெரியாதவங்க வந்து எப்படி வழிபடணும்னு என்னோட டிக்டாக்ல பேசியிருக்கேன், தட்டி பார்த்தீங்கன்னா பயோவில் போய் தெரியும் உங்களுக்கு. ஸோ அதுவே குலதெய்வம் தெரியாதவங்க அதை ஃபாலோ பண்ணுங்கள். தெரிஞ்சவங்க நீங்கள் தயவு செஞ்சு வேப்பல மாலை கட்டி போட்டு முடிஞ்ச அளவுக்கு, ஏன்னா ஆடி முதல் நாள் வந்து நம்ம பூஜை அறையை வந்து அலங்காரம் பண்ண முடியாது.
ஸோ அதனால் மொதல் நாள் மின்னுக்கு பூஜை அறையெல்லாம் அலங்காரம் பண்ணிட்டு வேப்பிலையால் மாலை கட்டி போட்டு மின்னுக்கு மாலையெல்லாம் வச்சு